ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தேங்காய் பால் பிரியாணியை குக்கரில் குழையாம அடி பிடிக்காம உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த தேங்காய் பால் பிரியாணியை நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற சாதாரண அரிசியில் தாங்க செய்ய போகிறோம். ஒரு பவுலில் 1.5 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. அரிசிய 2, 3 முறை நல்லா கழுவிட்டு, அதில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துக்கோங்க. அரிசிய நல்லா கழுவிட்டு, தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இப்போ இந்த அரிசியில தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சுங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ இதில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு, இந்த அரிசிய ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இதோட 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமா கல்பாசி, இதோட 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம ஊற்றின நெய்யோட அளவு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. பச்சை வாசம் போனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இதோட கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இந்த தேங்காய் பால் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு, வெங்காயம் 2மே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதோட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாயை கீறி போடுற மாதிரி இருந்தால் 2 சேர்த்தா போதுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போது இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது 3யும் நல்லா வதக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லைங்க. லைட்டாக வதக்குனாலே போதும். அரிசியை எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் ஊற்றிக்கோங்க. 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் போட்ட உப்போட அளவு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குங்க. இப்போது இது ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 2 விசில் அடித்து நல்லா ப்ரெஷர் எல்லாம் இறங்கிருச்சுங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், திறக்கும் போதே தேங்காய், நெய், முந்திரி பருப்பு, புதினாவோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் பிரியாணி செய்யும்போது வீடே எப்படி கமகமன்னு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். குக்கரில் அடி பிடிக்காம குழையாம உதிரி உதிரியாக ஜம்முன்னு நம்ம தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தேங்காய் பால் நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குங்க. வெஜிடேரியனில் பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இந்த தேங்காய் பால் பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.